இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் சமையல். நான் உங்கள் சூர்யா. டுடே ஸ்பெஷல் நம்ம ட்ரெடிஷ்னல் நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அந்த பெல் சிம்பிள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக 300 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 2 கட் பண்ணது. அடுத்ததாக 2 தக்காளி, அதை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் கெட்டியான தயிர், கொத்தமல்லி புதினா, தேவையான அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 50 ml நல்லெண்ணெய். அடுத்தது 1 ஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை. இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. கரண்டி வச்சுட்டு இதை நம்ம இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், அதை இது கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலராக வர வரைக்கும் இதை இந்த மாதிரி நம்ம நார்மல் ஃப்ளேம் வச்சு கிளறி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி கிரேவி நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயமும் சேர்த்து பண்ணுறதுனால அதனுடைய சுவை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா வேகும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி பேஸ்ட், அந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதனுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வேகட்டும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா, மிளகுத்தூள், கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. நார்மல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சிக்கன் பீஸ், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லா சிக்கன் துண்டுகளையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த நாட்டுக்கோழியும் இந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 1 கப் கட்டியான தயிர், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுடுங்க. கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் அப்படியே விட்டுடுங்க. தயிர் சேர்த்துட்டு இந்த கிரேவி பண்ணுறதுனால இன்னும் ரொம்ப சுவையாக இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். அடுத்ததாக தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போது நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம்
மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நார்மல் ஃப்ளேம் வச்சே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்மெல்லே சொல்லுதுங்க இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா மற்றும் கொத்தமல்லி தழையை இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கிளறிடுங்க. கிளறிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சுவையான நம்ம கிராமத்து முறையில் செய்யப்பட்ட பாரம்பரிய நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி கிரேவி கிராமத்தில் இருக்கவங்க நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயமும் சேர்த்து தாங்க பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா உடலுக்கும் நல்லது, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய இன்பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தினம் தினம் ஒரு சமையல்.